பிக் பாஸ் தி காமன் மேன் அப்படிங்கிற ஷோவோட நேற்றுக்கு எபிசோட பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். முக்கியமாக நைட் ஏக்கா அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் லைட்டாக கதற விட்டுட்டாங்க சொல்லி சொல்லும்போது ஒரு சில பேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவங்க தான் இவங்களுக்கு கதற விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. நான் ஏன் அப்படி போட்டேன், நான் அவங்க ஆக்சுவலாக சப்போர்ட்டே பண்ணலை, நான் ஏன் அப்படி போட்டேன் அப்படிங்கிற காரணம் தெரியணுமா இல்லையா, அதுதான் இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரியலன்னா நான் சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட பாலா இருக்கார் பார்த்தீங்களா, அதாங்க ஆர்இசி செல்ல ஆப்போசிட்டில் இருந்தார் பார்த்தீங்களா, வில்லன் கேரக்டர். ஸோ அந்த பாலா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். என்னென்னா, இந்த பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிறத விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சுயமரியாதை. ஒரு மனுஷனுக்கும் தனியாக அவனுக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருந்தார். இவர் ஏன்பா சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது புரியுது. அவர் ஒரு காரணத்தோடு தான் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்திருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க ஜட்ஜஸ் அப்படிங்கிறது தான் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகேங்க, அவங்க உள்ளே நடத்துகிறாங்க, உள்ள வாய்ப்பு வேணும்னா எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 4 பேர் இருக்காங்க. யார்? ஆரி, ஓவியா மற்றும் நம்ம ராஜு, மாயா. ஸோ இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் ஒரு வேளை பிக் பாஸில் போயிட்டு வராத அங்கே கிடைச்ச ஃபேம் இல்லாமல் இவங்க ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக வச்சுப்போம். ஸோ இவங்க உள்ளே வராங்கன்னு வச்சுப்போம். இவங்க 4 பேருமே தனித்தனியாக ஒரு இன்டர்வியூ மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். எதை அவங்க வெளிப்படுத்துவாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஓவியாவை எடுத்துப்போம். ஓவியா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீசன் இல்லையா, ஸோ அங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஓவியா உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் சீசன் 1 பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காள். சீசன் 1 ஓவியாவுக்காக ஓட்டு போட்டது என்ன, வேற லெவல். அவங்க எல்லாரும் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க இண்டிவிஜுவலாக காமிக்கிறாங்க, அவங்களா இருக்கிறாங்க, உண்மையை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவில் அவங்க ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். என்ன காமிப்பாங்க, இல்லை அவங்க என்ன ஜட்ஜிட்ட இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க? சரி, ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஜட்ஜாக உட்காந்துருக்காங்க, என்ன பேசிட்டாங்க? அவங்க 4 வார்த்தை பேசுகிறாங்களா முதல்ல, இல்லை வந்திருக்க கண்டஸ்டண்ட்டை தெளிவாக எடுக்கிறாங்களா இல்லையா, இல்லை பேசுகிறாங்களா, அவங்கள கரெக்டாக கணிக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. உட்காடுறாங்க, எவனா ஒருத்தன் வரான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்கள் அழகு இங்கே இருக்குன்னு சொல்கிறான். உடனே 2 ஸ்மைலை போடுறாங்க. இடையில கேட்கணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை தாண்டி ஒரு ஜட்ஜு யாராச்சும் ஒரு 4 ஜட்ஜு உட்காந்துருக்க மாதிரி வச்சுப்போம். ஒரு ஜட்ஜாக இருக்கிறவங்க இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இல்லை இவங்க ஒரு மாதிரி சைல்டிஷாக பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்களா பண்ணுவாங்களா, இல்லை இவங்க எடுத்து கொடுப்பாங்களா? நான் ஆல்ரெடி அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உள்ளே வந்திருக்க சில கண்டஸ்டண்ட்டை இவங்க எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களே இவங்க பூஸ்டப் பண்ணி அவங்க கண்டென்ட் கொடுத்து பேச வைக்கிறாங்க. இல்லை இவனை எடுக்கக்கூடாதுன்னு உள்ளே வெளியிலே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, வந்த உடனே அவனை மொக்கப் பண்ணி அனுப்பிவிட்றாங்க. கடைசியில் ஒரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி தான் போனாங்க. அதை உண்மை வேணா வருவாங்க. இப்படி ஓவியா வந்தால் அவங்க என்ன திறமை காமிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. 2வது ஆரிலாம் வேற லெவல் ஃபேன். நம்ம ஆரி ஃபயர் விட்டோம். எப்பயுமே வச்சுங்களேன், ஆரியை பிடிக்கும். ஏன்னா அவரோட ஐடியாலஜி நம்ம ஐடியாலஜி வேறலாம் கிடையாது. ஒரே ஐடியாலஜி, சேம் தாட்டு, பேசுறது எல்லாமே ஓகே டன். இந்த மாதிரி ஷோவில் ஒருவேளை ஆரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுமா இல்லையா? எனக்கு ஒரு நடுவில் ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் கூட இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ அவர் பேர் கூட சுப்பிரமணி, ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். அவர் பேசுகிறது நீங்கள் கவனிச்சிங்களா? சேம் லைக் ஆரி மாதிரியே உங்களுக்கு தோணலை? அவ்வளோதான் ஆரிக்கு அதை தாண்டி பேசுறது, சண்டை போடுறது, சில விஷயங்களை நியாயமாக எடுத்து கூறுறது, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுற தலைவர், அதெல்லாம் வேற லெவல். பட் ஆனால் அதை தாண்டி நீங்கள் என்ன திறமையை காமிப்பீங்க? ஒரு காமன் மேன் ஷோவில் என்ன திறமைங்க? நான் இதெல்லாம் இவங்களை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணலங்க. இவங்க இவங்க வந்திருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட அவங்க நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு நடத்தை. அதனால தான் இந்த கோபங்களோ இந்த கேள்விகளோ நமக்கு எழுது. என்ன பண்ணியிருப்பார் ஆரி, என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சொல்லுங்கள். நலவத்தை பேசியிருப்பார். ஜட்ஜாக இருக்கணும் என்ன சொல்லியிருப்பாங்கப்பா, பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. இங்கே நீ ஒரு டான்ஸ் ஆடு, இல்லை ஃபன்னாரு, இல்லை வைப காமி, ஏதோ ஒன்று பண்ண. அதை தாண்டி நீ பாட்டு நான் நீதி நேர்மை நியாயம் பேசிட்டா உடனே உள்ள எடுத்து போட்டுருவாங்களா? இப்படி சொல்லி ஆரி வெளியே அனுப்புவாங்களா மாட்டாங்களா? 2. 3வது மாயா வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கண்டஸ்டண்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்களேன். நான் ஒரு ஃபெமினிஸ்ட், நான் பெண்களுக்கு முன்மாதிரியாக இருப்பேன், நான் ஏன்னா இவங்களும் அந்த கேட்டகரி தான். இந்த 50 பேரில் நிறைய பேர் இந்த டைலாக் சொல்லிட்டு உள்ளே வந்துருக்காங்க. நான் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஒருத்தவங்க கூட செலக்ட் பண்ணல இவங்க.
இவங்க செலக்ட் பண்ண ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைத்தியகாரத்தனம் பண்ணவன் தான். 90% கிறுக்குத்தனமும் பைத்தியாரத்தனமும் மென்டல் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கானா. வந்ததுலேருந்து கேப் விடாமல் ஏதாவது ஒன்று பேசுகிற, ஏதாவது ஒன்று பண்ணுற, ஏதோ ஒன்று லூஸ் மாதிரி பண்ணிட்டுறா உன்னை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டில் தான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண. ஒரு திறமை நடிப்பில் ஒருத்தனை கூட செலக்ட் பண்ணல. இவன் நல்லா டான்ஸ் ஆடுறான்ப்பா அப்படின்னு யாரையும் செலக்ட் பண்ணல. இவன் நல்லா வந்து பாட்டு பாடுறான்ப்பா அப்படின்னு யாரையுமே செலக்ட் பண்ணல. எதுவுமே இல்லை. வரியா வந்து சம்மந்தம்லாம் பேசு, கேப் விடாமல் பேசு. இன்னொரு கண்டஸ்டன்ட் கூட இருக்காங்களா, அவனை பேச விடாம நீ பேசுனா நீ செலக்டட். இதே தான் கேட்டகரி. இந்த 3 பேர் விட்டுருங்க, மாயா, ஆரி, ஓவியா. இப்போ 4வது ஒருத்தர் இருக்கிறான். இந்த 3 பேராச்சும் வந்து இவங்க சீசனில் இவங்களாம் ஹைலைட்டான ஒரு கண்டஸ்டன்ட். இவங்க ஒரு வில்லனோ எதிரியோ ஏதோ ஒன்று சம்திங் எப்படியோ. பாரியோ சரி ஃபேமஸ்ஸு, நம்ம இவங்க ஓவியாலாம் வந்து ஃபேமஸ்ஸு, இவங்க மாயாவும் வந்து ஒரு 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 வில்லன் ரோல் எடுத்து அந்த சீசனை வந்து நகர்த்திட்டு போனது ஒரு மெயின் கேரக்டர். இன்னொருத்தர் இருக்கார், இவர் வந்து லார்டு. இவர் நான் ஏன் இவரோட ஒரு கோமா சொல்கிறேன்னா, கடைசியாக ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து நர்மதா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணிச்சு. உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே. பிடிக்கலன்னா வந்து நீ வந்து கொடுத்து அடிப்புறது அப்படிங்கிறது வேற. நீ அந்த பொண்ணுகிட்ட காமிச்ச ஆட்டிடியூட் அப்படிங்கிறது முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கு. கேட்டால் அந்த பொண்ணு ஆட்டிடியூட் காமிச்சிச்சு, அதனால தான் நான் காமிச்சேன்னு சொல்லுவானுங்க. என்ன ஆட்டிடியூட் காமிச்சது? அந்த பொண்ணு நிற்க வச்சு நீங்கள் எடிட்டிங்கில் விஜய் டிவி எப்படி பண்ணுறானுங்கடா, இவனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வந்து எடிட் பண்ணி தூக்கிக்கிறானுங்க. அதை போட்டு நிற்க வச்சு நீ எல்லாம் பண்ணது ஒரு ஆக்டிங்கா, எதுக்கு வந்திருக்க, நீ என்ன கவனிச்சிருக்க நீ. அதாவது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளோட ஹெச்எம் நம்மள்ட்ட வந்து பேசுவார் பார்த்தீங்களா, லைக் அந்த மாதிரி. இது வந்து ஒரு காமன்மெண்ட் சொல் மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் சொல்கிறது தான், என்னை நீ இம்ப்ரெஸ் பண்ணாதான் உண்டு, என்னை நீ சிரிக்க வச்சாதான் உண்டு, எனக்கு நீ ஜால்ரா அடித்தாதான் உண்டு. இப்படி நீ செலக்ட் பண்ணீங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த சீசன் நாஸ்தி தான். ஒருத்தன் கூட நல்லா எடுக்க மாட்டீங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்க, இவனுக்கு உட்காந்துருக்க அந்த 2 நிமிஷம் இவனுக்கு ஃபன் பண்ணிட்டா போதுன்னு நினைக்கிறானுங்க. அதை தாண்டி பிக் பாஸ் வீட்டு உள்ளார யாரை போட்டால் அங்கே கண்டென்ட் வரும், யாரை போட்டால் கேம் நல்லா ஆடுவாங்க, யாரை போட்டால் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. யார் ஷோவுக்கு ஆப்ட் ஆவாங்க அப்படிங்கிறத யோசிக்காம, யாரை இவனுங்களுக்கு பிடிச்சிருக்கோ, யாரை இவனுங்களுக்கு எதிராக பேசாமல் இருக்காங்களோ, யார் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவ்வளோ தூக்கி உள்ளே போடுறானுங்க. நானும் வந்து தெளிவாக நோட் பண்ணிட்டு தான் வரேன். இவனுக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற மாதிரி, இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, இவங்க கேட்குற கேள்விக்கு வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்குற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாங்கல்ல, அந்த கேள்விக்கு கோவப்படாத இருக்கிறவனா உள்ள தூக்கி போட்டுறானுங்க. இவங்க ஏதாச்சும் வந்து கொஞ்சம் ஏடவரமா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணுக்கு நீ எல்லாம் பண்ணது ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அவன் கேட்குறான். அந்த பொண்ணு என்ன கேட்டுருச்சு, நீ பண்ணுறதுலாம் ஒரு நடிப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருச்சு. ஸோ உடனே காண்டாகி நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு வெளியில் போயிட்டு நீ போயிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிட்டு 3 டைம் காமிக்கிறாங்க. ராஜு இவர் ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, இவர் வந்து காமன்மெண்ட் ஷோவில் வந்து கலந்துக்கு வராது. இவர் வந்து ஒரு 4 ஜட்ஜை வந்து தேர்ந்தெடுக்கும். என்ன திறமையை காமிப்பான் நீங்கள் சொல்லுங்கள். இவனோட சீசனில் நான் சீரியஸாக இவன் சீசன் வந்து நான் ஃபுல்லாக பார்க்கல. இவன் எப்படி ஜெயிச்சானே எனக்கு தெரியல இது வரைக்கும். எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்தா 10ஓட 11ஆக ஒரு ஆளாக இருந்து அந்த சீசனில் இவன் தன்னை வந்து ஏதோ ஒன்று, அதாவது நம்ம ஒருத்தர் சேவ் கேம் ஆடியே வந்து ஒருத்தன் வந்து டைட்டில் வரைக்கும் போவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தவன். ஒன்றும் 4 பேர் பேசும்போது அவங்க பேசுகிற வார்த்தையிலேருந்து லைட்டாக ஒரு ஃபன் எடுத்து டைமிங்கை போட்டு நான் பண்ணுறது காமெடின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரிகிறான், அவ்வளோதான். இவர் வேற வந்து ஒரு ஈகோ காமிக்கிறது அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு நறுக்குன்னு கேட்டு விட்டுச்சு. உடனே 2வது ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, நீ போய் தொலை, உனக்கு ஆன் ஹோல்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. என்ன ஒரு ஏங்க ஒன்றுமே இல்லைங்க. இவங்களும் மனுஷங்க தான், அவங்க வர்றவங்களும் மனுஷங்க தான். நீ குறைந்தபட்சம் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து நீ சரி ஃபன்னாக பேசுறது அப்படி தான். நீ சீரியஸாகவே அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறீங்க. நீலாம் இங்கே வந்து தகுதி இல்லை, வெளியில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பார்த்து மாயா, அதுக்கு மேலே மாயா காட்டுற ஆட்டிடியூட் இருக்க எப்பா, அதெல்லாம் வந்து சாதாரண ஆட்டிடியூட் இல்லை, இல்லாத ஆட்டிடியூட். ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நீ வந்திருக்க கண்டஸ்டன்ட்ல 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அந்த கானா பாடகர் பார்த்தீங்களா, அவர் இன்னொருத்தர் வந்து செலக்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றுமே வந்து யாருமே செலக்டும் பண்ணல. ஒரு சில பேரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் பேரில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்களே தவிர பிக் பாஸ் ஷோவுக்கு இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் செலக்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு விடுங்க. நான் இதே மாதிரி அடுத்த வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதே வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.